ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க இப்போ 2 பேருமே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அழகாக ரெடி ஆகிட்டாங்க. 2 பேரும் டான்ஸ் காம்படிஷனில் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. இந்த ஸ்கூலில் கொண்டு போய் விட தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். இந்த காஸ்டியூம் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு வந்துட்டானா நம்மளை யாருன்னாவே பசங்களுக்கு தெரியாது, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் பயமும் கூட. ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால எதாவது சொல்லுவாங்கன்னா பெரியவன் திரும்பி கூட பார்க்கல. இது சின்னவன் தான் பார்த்துட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்லையும் அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, பலூன் டெக்கரேஷன் அது இதுன்னு சூப்பராக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பயம் பெரிய பையனுக்கு, ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. செம்ம சூப்பராக ஆடினாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பிள்ளைங்களுமே டான்ஸு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸ்கூலில் வந்து பிரின்ஸிபல் மேடம் வந்து கொடி ஏற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பசங்க வந்து அவ்வளோ சவுண்டு. ஃபைனலாக கொடி ஏற்றிட்டாங்க சூப்பராக. சின்னவனோட கிளாஸில் இருந்து தான் லைனாக வந்துட்டுருக்குறாங்க. ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வராங்க டான்ஸ் ஆடுற பிள்ளைங்களெல்லாம். அவன் வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போவான் ஃப்ரெண்ட்ஸ். கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பார்க்குறான். அவங்க மேம் ஏதாவது சொல்லிடுவாங்களா பாருங்க, எவ்வளோ பெர்ஃபெக்டாக போகிறாங்க லைனில். ஸ்கூலுக்கு போயாச்சுன்னா நாம வேற அவங்க வேற தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பசங்களாம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். பெரியவன் அவங்க கிளாஸில் இருந்து தான் பிள்ளைங்க வருவாங்கன்னு நினச்சி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் பார்த்தோன்னா கிளாஸ் 3 வந்தாங்க. சூப்பராக காஸ்டியூம் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்மி மாதிரியாகவும் அழகாக பண்ணியிருந்தாங்க பிள்ளைங்கள்லாம். அவங்க ஃபேஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி இந்த பிள்ளைங்களும் சூப்பராக ஆடியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கொஞ்சம் அவங்க பிரின்ஸிபல் மேடம் தான் வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பசங்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க அந்த ஸ்பீச் கொடுக்குறதுக்காக. அவங்க கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம ஊர்லலாம் ஸ்கூலில் வந்து பசங்களை விட்டுட்டு பேரண்ட்ஸ் போயிடணும். பேரண்ட்ஸ் வந்து அலோடு இல்லை. ஆனால் இப்போ ஜென்ரேஷனில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம சின்ன வயசில் அப்படி இருந்தது. ஆனால் இப்போ பசங்க படிக்கிற ஸ்கூல்லலாம் வந்து பேரண்ட்ஸும் அலோடு இருந்து பார்க்கலாம். நான் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குட்டீஸ்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பீகாரில் இருக்கிற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் இல்லை. ஆனால் வந்து பழைய வியூவர்ஸ்க்கு வந்து நாங்கள் பீகாரில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும், ஏற்கனவே பார்த்துட்ருக்குறவங்களுக்கு. இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். இது பீகாரில் அப்படிங்கிற ஊரில் தான் நாங்கள் இருக்கிறோம். இவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் ஃபேமிலியோடு அங்கே தான் இருக்கிறோம். பசங்களும் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைங்கள்லாம் அழகாக காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. பாரத தாய், இந்தியா, ரிவர் அந்த மாதிரிலாம் சூப்பராக வியர் பண்ணியிருந்தாங்க. அம்பேத்கர் அந்த மாதிரி ஸ்பீச்சுமே அவ்வளோ சூப்பராக பேசினாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எத்தனை மீறு நார்மலாக நேத்தண்டா. नमस्ते, मैं भारत माता हूँ। मुझे अपने प्यारे भारत देश पर गर्व है। भारत मेरी शान है और तिरंगा मेरी पहचान है। मेरे देश में अलग अलग धर्म, भाषा और संस्कृति के लोग मिलजुल के रहते हैं। मैं अपने सभी बच्चों से बहुत प्यार करती हूँ। आप सभी अपने देश को स्वच्छ, सुंदर और मजबूत बनाइए। தூரமாக இருந்து எடுத்ததுனால வீடியோ வந்து கிளியராக எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாருங்கள், கை காமிச்சிருக்கேன்ல அந்த பையன்தான் எங்கள் சின்னவன். சூப்பராக ஆடினான் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக ஆடினாரு டான்ஸு. எல்லா பிள்ளைங்களுமே க்யூட்டாக அழகாக ஆடினாங்க. இந்த டான்ஸுக்கு அப்புறமும் இன்னொரு டான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்மி காஸ்டியூம் போட்டிருந்தாங்களே அந்த டான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு என்னோடய பெரிய பையனுக்கு வந்து டான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெடியாக இருக்கணுங்கிறதுக்காக லைனில் நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள் எப்படின்னு.
பெரியவன் தான் முன்னாடி நிற்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியல, நான் வீடியோ எடுத்ததே தெரியாது. ஸோ அதனால் நிற்கிறாரு லைனில். ஆர்மி காஸ்டியூம் போட்டுக்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பசங்க ஆனதுக்கப்புறம் தான் பெரியவனும் அவங்க சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் இந்த பசங்க செம்ம சூப்பராக ஆடிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது கன்னு அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து கிராஃப்ட் மாதிரி அழகாக வந்து செஞ்சுருந்தாங்க. சூப்பராக செம்ம சூப்பராக ஆடிருந்தாங்க. கடைசியில் அந்த ஃப்ளாகெல்லாம் காமிச்சு செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் இவங்க ஸ்கூலில் வந்து ரொம்ப நல்லாவே இந்த மாதிரி டான்ஸு எல்லாத்துக்கும் நல்லா இம்பார்ட்டன்ட் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு. இது பசங்க வந்து எந்நேரம் படிப்பு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் வந்து அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லாவே ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு 4-5 நாள் தான், 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் சூப்பராக ஆடினாங்க. இந்த பிள்ளைங்க ரொம்ப நல்லா ஆடிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பையன் கை காமிச்சிருப்பேன் பாருங்கள். சூப்பராக ஆடினாங்க இந்த பிள்ளைங்களுமே, செம்ம சூப்பர். 8 சாங் வந்து மிக்சிங் பண்ணி ஆடிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா ஆடிருந்தாங்க. சொல்லப்போனால் சான்ஸே இல்லை, எல்லா பிள்ளைங்களுமே அழகாக ஆடிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டே வந்து நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம் பசங்களோட சேர்ந்து உண்மையாகவே. ப்ரோக்ராம் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம் நாங்கள். ரொம்பவே சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மைல் பண்ணுற பெரியவனுக்கு எனக்கு உடம்பே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பெரியவனுக்கு தொண்டை கட்டிடுச்சு. அவனோட ஃப்ரெண்டு வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தான். அதை வந்து சொல்லிட்டு இருந்தான், நல்லா கொடுத்துருந்தான் என் ஃப்ரெண்டு. அவன் தான் பேசினா, நீ பார்த்தியான்னு கேட்டான். சூப்பராக பேசினான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஜெய் ஹிந்த் போலோ. இந்தியா வந்தே மாதரம் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணால் வரல. அவங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவன் மாதரம் தான் சொல்லிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது பார்த்தானா இவங்க 2 பேருமே அவங்க அப்பாட்ட கேட்டு பலூன் வாங்கிக்கிட்டானுங்க. அது பார்த்தா அதில் பொம்மைங்க வேற வாங்கிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ கரெக்டாக ஸ்கூல் முன்னாடி வந்து ஏதாவது விற்கிறாங்களா பசங்க வாங்குவாங்கன்னா அதே மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. அவங்களும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு விற்கிறாங்க அங்கங்கே சுமந்துன்னு வந்து. இன்னைக்கு பொழுது வித்தாதான் அவங்களுக்கு, அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் பசங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா விடுறது கிடையாது. வாங்கடா வீட்டுக்கு போகலான்னா ஆஹா அந்த மாதிரி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னை எப்படிலாம் வந்து இந்த சின்ன வந்து ஒட்டி வச்சிருக்கிறாங்க ஸ்டிக்கரை. அவங்க ஃபேஸ்ல அவங்க ஒட்டிட்டு போனாங்க, அதே மாதிரி வந்து எனக்கு எப்படி ஒட்டி விடுறாங்க பாருங்க. என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க போல ஸ்கூல்ல. என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுல? ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டியே ஸ்கூல்லையும். ஸ்கூல்ல சாப்பிட்டதானே, நான் தானே வீடியோ எடுத்தேன். ஸ்கூல்ல சாப்பிட்டல குட்டி. சாக்லேட் சாப்பிடுறீங்க போல. எல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. இந்த பிஸ்கட்டும் சாக்லேட் தான் இது பெண்டிங்க. ஹாய்ங்க. ஹாய், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என்ன முகத்துல ஸ்டிக்கர் பலமா இருக்கு? என்ன மாதிரி உங்களுக்கு கொட்டி விட்டாங்க பையன். அதானா இந்த நண்டு தான் எல்லா வேலையும் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நண்டு எல்லா வேலையும் பண்ணோம். இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சமத்து குட்டி. அமைதியா போய் உட்காந்துட்டான் சாக்லேட் சாப்பிட. என்னடா அப்படி பாக்குற சாக்லேட்ட? அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு
அவ கேட்கவே இல்ல, கேட்கறதுக்கு முன்ன நீ சாப்பிடு, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் சாக்லேட் ஸ்நாக்ஸ் எது வச்சிருந்தாலும் அவன் முதல்ல சாப்பிட்றானா, நான் அப்புறம் நம்ம வந்து பின்னாடி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இவனை ஃபர்ஸ்ட் சாப்பிட சொன்னா, நான் சாப்பிட்டேன்னா அப்புறம் அண்ணா லேட்டா சாப்பிடுவான், எனக்கு தரவே மாட்டான்னு சொல்லுவான். அவனை சொன்னான்னா அவன் சாப்பிட்டு என்கிட்ட கேட்பான் அப்படிங்குமா. இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி. என்ன பண்றீங்க? நீங்களும் சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க போல கேம். அவன் விளையாடுறது இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ரெஸ்ட் எடுக்கிற எங்கே வர்றாங்க இவங்க? உங்க கூட ரெஸ்ட் எடுக்க முடியும்? சாய்க்குட்டி ரெஸ்ட் எடுமா, சாய்க்குட்டி ரெஸ்ட் எடு. கொஞ்சம் காட்டு. சரி, காத்து வாங்க போறியா? உட்காரு, கீழே உட்காரு. இது என்னடா டான்ஸ்? எப்போ டான்ஸ் பண்ணிட்டே இருக்கிறது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி வாண்டி என்ன பண்ணுதுன்னா ஏசி ரிமோட் வச்சு விளையாடுது பாருங்க. ஏய் நித்துக்கிட்டியமோ. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியம். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.